ஒரு தாத்தா, அவருக்கு 74 வயது. தண்ணி கட்டுவேன், தக்காளி கட்டுவேன். தண்ணி கட்டுறேன் என்னண்டு சவுண்டு கட்டுவேன் சொன்னேன். என்ன அப்போ இப்படிப்பட்டதுக்கு நான் அடித்தா அவங்கள் எல்லாம் களை எடுக்கிறதுக்கு தெரியும். ஆடு மாடு நான் மாட்டை விட்டேன். அது இப்படி வந்து இந்த போல தலைவர் இருக்குது. வேற கேட்டேன், எங்கே போகிறேன். அது அப்படியே நின்றுட்டு ஏதனத்துக்கு போட்டு அப்படியே உண்ட பைப்பில் தண்ணி திறந்து கரைச்சி வைப்பேன். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமானது ஏனென்றால் இன்றைய நாளில் ஒரு பயணம் போய் வரும்போது வீதியோரத்தில் ஒரு தாத்தா, அவருக்கு 74 வயது, 3 சக்கர இருக்கையில் மாடு மேய்த்து கொண்டிருந்தார். அவரை பார்க்கும்போது இந்த அளவு முயற்சியாளராக இருக்கிறார் என்ற எண்ணம் எனக்குள்ள வந்து போனது. எனவே அவரோட போய் கதைத்த நான் அவரோட என்னென்ன கதைத்திருக்கிறோம்ன்றதை இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இந்த தாத்தாவை பார்க்கும்போது களவெடுக்கணும், பொய் சொல்லணும், போதை பொருள் விற்கணும், இந்த மாதிரி குறுக்கு வழியில உழைக்கணும் என்று யோசிக்கிறவர்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். ஆனா அப்படியான மனநிலையில் இருக்கிறவர்களை மாற்ற முடியுமா தெரியல. ஆனா இந்த தாத்தாவை பார்த்து அவர்கள் எல்லாம் திருந்தி கொள்ளணும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இப்ப அந்த தாத்தாவோட கதைத்த தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உன்னோட பெயர்? இளைய தம்பி விசேரத்தினம். பிறந்த ஊர்? மயிலட்டி. இப்போ இருக்கிறது கோப்பாய் கண்ணன் லைன். இங்க நீங்க ஏன் வர வேண்டி வந்தது? இடம்பெயர்ந்து அங்கே இருந்து. எத்தனையாம் ஆண்டு இடம்பெயர்ந்த நீங்க? 90 இடம்பெயர்ந்து இஞ்சாலாம் நிற்கிறோம். அங்கால போயில் எங்கிட்ட இடம் கிடையாது. மயிலட்டியில் விட உங்கள் இடம் புலையன் ரோட்டுக்கு மேற்கு பக்கம். நீங்கள் 90ஆம் ஆண்டு வந்தால் இப்போ 35 ஆண்டு ஆச்சுது. இங்கே வந்து எவ்வளோ காலம்? கோப்பாய்க்கு வந்து 15 வருஷம். அப்போ அதுக்கு முதல் 20 ஆண்டு அது அங்கே கந்தருடையது மற்ற அளவட்டி அப்படியே மாறி மாறி உங்களுக்கு சின்னல்ல இருந்தாலே சரி எல்லா இடத்தையும் இருந்தது மாறி மாறி. சின்னல்ல இருந்தே உங்களால் நடக்க முடியாத அப்படித்தான். என்ன காரணம்? போலியோ வந்ததா? கிணப்பு இருக்காங்க 7-10 பேர். அப்படியா? அதுக்கு என்ன? வீட்டுல இல்ல, வெவ்வேறு வீட்டு. உங்களோட காலத்திலேயே இருந்தவே 2 வயதுக்கு இடையிலேயே எல்லாம் வந்துட்டு வளரும் போதே உங்களால நடக்க முடியாதுன்ற ஒரு நிலையில தான் வளர்ந்தீங்க. நானா வந்து தவண்டு நடப்பேன், கையை உண்டி மங்கால் குத்தாமல் இப்படின்னு இந்த மாடு போகுமா போல இப்படி போகும். அந்த நேரம் நீங்க எப்படி கல்வி நடவடிக்கைகளை எப்படி தொடர்ந்து? நீங்கள் பள்ளிக்கூடம் போய் அதுக்கு பிறகு எப்படி உங்களோட வாழ்க்கையில? இப்படித்தான் அதை இதை வாங்குறது விற்கிறது அப்படியே இதை என்ற முயற்சியை செய்து கொண்டே வரணும். என்ற இறுதி காலம் வரைக்கும் என்ற செலவில் எல்லாம் செய்யணும்ன்ற கட்டம். இப்போ எத்தனை வயது உங்களுக்கு? இப்போ 74 வயது. சொல்ல போனா நீங்க உங்களை அறியாத வயதுல 2 வயதுன்னு எடுத்துக்கொண்டாலே 72 ஆண்டு இப்படித்தான் இருக்கிறீங்க. இப்ப உங்களால ஓரளவு முயற்சி செய்ய முடியுது. அப்போ ஏலக்கூடிய அளவில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். முந்தி சின்ன நிலை 2 வயதுக்கு முன்னும் செய்யலாது தானே. பிறகு வளர. எத்தனை வயதுல இருந்து நீங்க முயற்சி செய்ய தொடங்கினீங்க? அது நான் நினைக்கிறேன் ஒரு 7-8 வயதுல. அப்புறமா இருந்தவே நாங்கள் அம்மா அப்பாண்டு சொல்றேன் இல்லையா, அப்புறமா ஆட்சின்னு தான் சொல்றது. உங்களோட அப்பா அம்மா இருந்ததால அவையோட அவர்களோட உதவியா போய் தோட்டத்துக்கு தண்ணி கட்டுவேன், தக்காளி கட்டுவேன். தண்ணி கட்டுறேன் என்னண்டு சவுண்டு கட்டுவேன் சொன்னேன். முழங்கால் குத்துறையில் இப்படி இந்த மாடு நடந்து போகல இப்படி இருந்து போய் கட்டுவேன். சத்தாத்தல் மம்படியால் கட்டுறீல்லை. நான் நிமிர மாட்டேன். தண்ணியட்டேக்க நிமிர்றீ இல்லை. தேத்தண்ணி குடிக்கிறேன்னா அங்கே கொண்டு வைக்க சொல்லுவேன். சாப்பிட்றேன்டா மிஷினை நிப்பாட்டி தான் சாப்பிட்டு. நீங்கள் சின்னல்லையே ஒரு முயற்சியாளரா தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அப்பா அம்மா இருக்கணுமா? இல்ல, இறந்துட்டு. எத்தனை வயது? 20 பேர் சேர்த்துக்கிட்டு. கூடுதலா எடுத்துக்கொண்டா இப்ப உடல்நிலை சரியா இருக்கிறவர்கள் அவர்கள் நடக்க முடியும் அப்படி இப்படி என்று சொன்னா கூட இப்ப அவர்கள் முயற்சி செய்யறது குறைவா இருக்கு. அவங்க எல்லாம் களை எடுக்கிறதுக்கு தெரியுறாங்க. ஆடு மாடு தென்னை மரங்கள் ஏறி தேங்காய்கள் பிடுங்குறாங்க. தோட்டத்துக்கு களை எடுத்து கொண்டு சந்தையில விற்கிறாங்க. எங்கிட்ட தோட்டம் செய்யணும் மருமக்கள். அவங்க தோட்டத்திலேயே அண்டைக்கும் கத்திரிக்காய் அஞ்சு கொண்டு விட்டாங்க. அப்படி எல்லாம் நடக்குது. அப்படி இருக்கும்போது இப்ப நீங்கள் எடுத்துக்கொண்டா உங்களுடைய அக்காவோட இருக்குன்றீங்க, அப்பா அம்மா இருக்கேலாம் உங்களை கவனிச்சிருப்பீங்க. என்ன ஏதோ ஒரு வகையில சாப்பாடு தந்து கவனிச்சிருப்பீங்க. நீங்க ஏன் அதையும் தாண்டி இப்படி ஒரு முயற்சி? அவையோட இப்பவும் இருக்கிறேன். நான் எனக்கு விளங்குது. இப்ப கூட சாப்பாடு தெரிவின்னு தானே வாழ்றதுக்கு உணவு இருந்தா போதுமன்றதுதான் நிறைய பேருடைய மனம். எந்த எப்படி இல்லை ஏனென்று கேட்டால் மற்றவன் சிலவில என்ற வாழ்க்கை போகக்கூடாது. நான் உழைச்சு தேடி வச்சு என்ற சிலவுக்கு கடைசி முடிவுக்கும்
காணக்கூடியதாக செய்யணும் என்ற கட்டம் என்னட்ட இருக்கு. என்னென்ன தொழில் முயற்சிகள் ஆடு செய்திருக்கீங்க? வளர்க்குறேன், மாடு வளர்க்குறேன், அப்படி வளர்த்து வந்தேன். இப்போ ஆடுகள் வளர்த்தா கரைச்சல் குளவட்டி கொண்டு வந்து போட்டு நான் நிமிர மாட்டேன், கொள்ள மாட்டேன். வந்து நிமிந்து குளை தூக்குவேன், சைக்கிளில் இருந்தும் தூக்குவேன், பாலியில் தவிடு எல்லாம் குழைச்சி கொண்டு வைப்பேன். இப்போ இந்த மாட்டுக்கும் கரையில் வீட்டு தாவரத்தில் தவிட வச்சு கிடக்கு, அதில் கிள்ளி ஏதனத்துக்கு போட்டு அப்படியே கொண்ட பைப்பில் தண்ணி திறந்து கரைச்சி வைப்பேன். எப்படி அதை வருமானமாக்குறீங்களு? இப்போ வளர்த்து இதே இப்போ 1,00,000க்கு வாங்கினாண்டு வைப்போம். அப்போ அதை வளர்த்து இப்போ இந்த 1.25 1.20 அப்படி விற்று கொண்டு வந்தால் அப்போ இந்த காசில் மிச்சம் இருந்தானே. இது எத்தனை மாதத்தில் வேண்டியிருப்பீங்க? இது இப்போ நான் வாங்கி இன்றைக்கு 4 நாள். எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 1,11,000க்கு வாங்கினா. 1,11,000 வாங்கினா இனி எவ்வளவுக்கு விற்கலாம்? அது இப்போ இன்றைக்கு குறைச்சி கேட்பேன். இன்னும் கொஞ்சம் நாள் சென்று மாடு குளிந்து படி வாங்கினா பெருத்தால் கூட காசுக்கு விற்கலாம். சில நேரம் 1.5 2க்கும் விற்கலாம். நான் கன நாள் வளர்த்தேன். 50,000 விற்கலாம். 50,000 லாபத்தோட விற்கலாம். இப்போ எங்க மேய்ச்சலுக்கு கொண்டு போறோம்? கிணதூரம் கொண்டு வரல. இந்த ரோடு உங்களால அந்த ரோடு இப்படி ரோடு கரை வழியாக மேய்க்கிறேன். ஏன்னு கேட்டால் தரையை இறங்கினா இப்போ எந்த அது சைக்கிள். எத்தனை மணிக்கு வெளியில வருவீங்க? நான் ஒரு 7:30க்கு ஒழிக்கிடுவேன். இப்போ மத்தியானம் வெயில் ஏறுதுன்னா விட்டு போடுவேன். இந்த பின்னேரம் வர 3 மணிக்கு. சின்ன வயதுல நீங்க தோட்டம் எல்லாம் செய்தான்னு சொல்றீங்கல்ல? தக்காளி எல்லாம் கட்டுவேன். அது அப்புறவே உண்டா தானே இருந்த அப்புறமா இருந்த 8 பேர் நாங்கள் சகோதரம். அவர்கள் உங்களுக்கு சொல்றது இல்லையா, அண்ணாவோ தம்பியோ நீங்க வீட்டை நாங்கள் சாப்பாடு உதவி எனக்கும் எனக்குலாம் அப்படி சொல்றவே? ஓ மருமனவையோட இருக்கிறேன் அக்காவின் மோனோட. அவர் சொல்வார், உனக்கு வயது 60 வயதுலேயே பென்ஷன் கொடுக்குறவே 55 வயதில் உனக்கு பேசாமல் இருக்கலாம் தானே என்று. நான் அதை கேட்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் ஏன்னா வீட்டு இருக்கு சின்ன மாதிரி இருக்கும். இதெண்டா ஒரு பொழுதுபோக்கு, 4 பேரோட கதைக்கலாம், மாடு மேய்கிறதா. அது அதான் உங்களாலான ஒரு வருமானத்தை ஈட்டுறீங்க நீங்க. என்ன உங்களுடைய தேவைக்கு ஏதோ ஒரு மற்றவனிட கடமைப்படப்படாத நோக்கம் என்னிட்ட இருக்கு. ஏதாவது சேமிப்பில் வச்சிருக்கீங்களா? அது இப்போ வீட்டை கொடுத்து வச்சிருக்கீங்களா? என்னட்டு கேட்டா என் செலவுக்கு போகணும் தானே. தொங்க செலவு உதுங்கு எத்தனை பேர் அவன்றைய தாட்டி எடுக்கிறது, இவன்றைய தாட்டி எடுக்கிறது எல்லாம் இருக்குது. நாங்கள் அறியக்கூடியதாக இருக்குது. அப்படி வாழக்கூடாதுன்ட்டு என்ற கொள்கை இருக்குது. ஒரு நடக்க முடியாத நிலையில், உடல் இயலாம நிலையில் இருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அவைக்கு சொல்லி அவை என்ன கேட்டு திரும்ப போகிறத இல்லை இந்த காலம். ஆனால் ஐயா நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ நீங்கள் ஒரு முயற்சியாளர் பார்த்த உடனே இங்கிட்ட இந்த ஐயா பேரடான்னு தான் நாங்கள் இந்த இடத்த நின்றது. ஆனால் நீங்கள் சொல்கிறத கேட்குறத விட இன்னொரு ஆள் வந்து அடே இத்தனை பொதி வித்தா இத்தனை லட்சம் பெறும், நான் சொல்றது அந்த போதை பொருள் வித்தா வரும், அதே மாதிரி குடிவரி ஒன்றும் பழகக்கூடாது. இல்ல நான் என்ன சொல்றேன்டா, அதே மாதிரி இங்க இந்த இடத்துக்கு போனா 1 கிலோ கத்திரிக்காய் அப்படிங்கன்னா இவ்வளவுக்கு விற்கலாம். ஆனா அதுக்கு இனிமே தென்னை மரங்கள் ஏறி எத்தனை பேர் தேங்காய் அப்படிங்கிறதையும் கண்ட நாங்கள். அப்போ இது போலீஸ்ல போய் மறைவேட்டம் இருந்ததும் தெரியும். இப்போ ஒரு தடவை விடாமலும் வச்சிருக்கிறாங்க கனகாலம். அதான் நான் இல்லாம என்னத்துக்கு உன்னால உழைச்சி தின்னாம இல்லாண்டா நீ தற்கொலையாக சாகலாம், மற்றவன் குறை சொல்லக்கூடாது. அதான் நான் உங்களை கேட்குறேன். இப்போ அப்படி ஒரு கெட்ட வழியை சொன்னா அதை பின்பற்ற மக்களே நீங்கள் சொல்ற ஒரு உத்வேகந்தார மாதிரியான வார்த்தைகளை பின்பற்றினும் இல்லை. அது அவன் மனம், அது அவங்கட பரம்பரை பழக்கம். களவெடுத்து தின்னவனும் நாங்களும் அப்படி பழகி இதை கேட்குறவே எல்லாருமே என்னண்டு வேற பிடிச்ச ரெண்டு இங்கே யோசிக்கணும். அங்கே பார்க்குறவன் என்னென்று தெரியுதானே, நீங்கள் படம் எல்லாம் போட்டிருப்பீங்கல்ல, அப்போ யோசிப்பினா வேறையும் இப்படி சொல்லி கொடுத்தவன் கேள்வி பண்ணி அந்த நோக்கமாக கள்ளனுக்கு மென முடிஞ்சு போவேன். நான் இன்னாரண்டு சொல்லல தான் பொதுவாக தான் சொல்லுவீங்க. அது இல்லை கள்ளனே மென முடிஞ்சு போவானு கருத்து. அப்போ அதெல்லாம் விளங்கணும். நீங்கள் கேட்டதுக்கு தானே நான் சொல்லுவேன். இல்லை இது பொதுவான கருத்து தான். இப்போ 74 வயதா? இன்னும் என்னென்ன யோசனை எல்லாம் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு யோசனையும் இல்லை. இல்ல எண்ணங்கள் என்ன வச்சிருக்கீங்க? இப்படி செய்யலாமா, அது செய்யலாமா? இதை மாடு ஆடு இல்லை வளர்ப்பேன், வாங்க தச்சலமா இன்றைக்கு ஒரு கிடையாது சந்திச்சா அதை உடனடியாக விற்று போடுவேன். ஏனென்று கேட்டால் அது வச்சிருந்தா தீன் வைக்கக்குள்ள கரைச்சல். இதெண்டா கம்பி கொண்டு கிடாது கரையில் தொட்டிலுக்கு தீன் போடக்கூடியதாக கிடக்கு. வைக்கல இருந்தால் போடலாம். இல்லாட்டி புல்லு பிடுங்கினா புல்லு பிடுங்குற வீட தோட்டங்களுக்கு வந்து வாங்குற பையில் அதை கொண்டே மாட்டுக்கு போடுவேன். மற்ற தவிடு கள்ளி கரைச்சி வைப்பேன். அடுத்தது மற்றவருக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடாதுன்னு வீட்டுக்காரருக்கு தென்னும் இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது. ஆனால் ஒரு இடைஞ்சல் இருக்குது. என்னென்னு கேட்டால் அதை இப்போ இந்த யாரையும் கேட்குறவே யோசிப்பினா வேறு இப்படிலாம் சொல்கிறாருண்டு. சாப்பாடு தண்ணிக்காவே தானே தருவோம். நான் இறங்கி போய் எடுக்க மாட்டேன் இருக்குல்ல, அஷ்டவியல் இல்லை. ஐயா இப்படி நீ கேட்க மாடு இழுத்து தானே அது என்னென்ன வர மாடுகள் அப்படி செய்யாது. கையை விட்டாலும் அது பேசாமல் நிற்கும். போவாது பாருங்க, இழுத்து விட்டு காட்டுறேன். இது இன்றைக்கு 4 நாள் தான் வேண்டி
நீங்க இப்ப ஒரு குட்டியில வாங்கி பெரிய இது வரைக்கும் வச்சிருக்கிறது இல்லையா? நீங்க வாங்கி விற்பனை செய்யற மாதிரி செய்யறீங்களா? வியாபாரம் செய்யறது ஒழிய குட்டியில வாங்குறீங்க. இப்ப இது சில வேளைகள் எத்தனை நாள்ல விற்க வேண்டி வரும்? இது இப்ப இன்றைக்கு வந்தாலும் விற்பேன். அடடா, ஐயா என்ன செய்யறாருண்டா? வியாபாரம். ஓ, வியாபாரம். இப்ப ஒரு 4 நாள் வாங்கி வீட்டை கட்டி விட்டா மாடு மோசம் போடும், மாடுக்கு ஆபத்து. அதுக்கு தண்ணி சாப்பாடு வையாட்டி அது பத்தி போடும். பத்தினா கூட்டி நகாசுக்கு விற்கலாமா, குறைச்சல விற்கணும். அப்படியான வேலை ஒழிய இங்க பாருங்க என்ன செய்யுதுன்னு பிடிக்கல. 4 நாளையில இப்படி பழகும் மாட்டுக்கு. அப்படியே அந்த அவருடைய உணர்வு தெரிஞ்சிருக்குது. அதானுங்க, மாடு கதைக்க மாட்டுது ஒழிய அதுகளுக்கு அறிவு தெரியும். நான் முந்திய மாடு ஒளிய போடுது. சரி சரி. முந்திய மாடு 3 நாள் வேண்டி இந்த ரோட்டில் ஒருத்தர் மேய்ச்சி கொண்டு நீ கேட்க சொன்னார், நீ கையை விட நான் பிடிச்சி தரேன். நான் இப்படி போனால் அந்த கரையெல்லாம் நான் போகணும், போய்க்க விரைக்கான இந்த கரைக்கு வரணும். அப்போ சொன்னார், நீ கையை விட நான் போனால் பிடிச்சி தரேன். நான் மாட்டை விட்டேன். அது இப்படி வந்து இந்த பல தலைவர் இருக்குது. வேற கேட்டேன், எங்கே போகிறேன். அது அப்படியே நின்றுட்டு அந்த ஆள் கேட்டது என்னண்டப்பா 3 நாளையில் இந்த மாடு இந்த சொல்ல கேட்டு நிற்கிது. சரியா? அதே என்ற கருத்து தானே. இது மாட்டை மூதிச்சு பிரமையத்தி என்று அடித்தால் அதை என்ன செய்யும்? அதுதான் மாட்டுக்கு அடிச்சு கொண்டிருக்கு. அப்போ அது வேற நிற்காது. அடுத்தது உங்கள்கிட்ட கேட்கணும்னு யோசிக்கிறேன். இப்ப நிறைய பேர் சொல்றது மனிதர்களுக்கு உதவுற பண்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவேன். நீங்க இயலாத நிலையில இருக்கிறீங்க. இவ்வளவு கால அனுபவத்துல உங்களுக்கு எப்பயாவது அடே என்னடா இது இப்படியான மனிதர்களும் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற அளவுக்கு ஏதாவது நீங்க உருட்ட முடியாத நிலையில் என்ற நேரம், பயணிக்க முடியாத நிலை என்று அப்படி வந்திருக்கா? அப்படி விரைக சில பேர் வாகனம் பிடிச்சி எங்கட காசை கொடுத்தாலும் வாகனம் கொடுத்தா கூப்பிட்டு ஒரு நாள் அதில் ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு பொம்பளையும் ஒரு ஆம்பளையும் வந்த வேறு வயது போனவர் அவள் மேலோ தெரியா மழை பெய்யுது வந்து ரெயின் கோட்டை இழுத்து முடிக்க மோட்டர் சைக்கிள் வேகமாக வந்தது. என் சைக்கிள் அடிச்சு அது இப்படி புரிந்து போச்சு. ஒரு சில்லும் கலண்டு போச்சு, பிஞ்சில்லு. அப்போ நான் விழுந்து போனேன். அப்போ நேரிக்கு அவர்கிட்ட மோட்டர் சைக்கிள் அடிச்சு போட்டு அப்போ வேந்து போய் மறந்தெல்லாம் காட்டினா வேறு நின்றவே எல்லாரும் பேஜா ஒரு 1000 தந்தார். அண்டே கொடுத்தது 560 ரூபா மருந்துக்கு. அப்போ அதுக்கு என்ன செய்யறது? அவர் பாரன் பேந்தண்டோடு போனவர் அவரை தீப்போக்கு தான் அவர் பேந்து என்ன காணாம. அடுத்தது உதவி செய்யற மனப்பான்மை எப்படி இருக்கு? 2 பக்கமும் இருக்குன்னு தானே ஐயா? அதான் இப்போ என்ன சொல்றேன். அப்படி நான் மற்றவன் மாடை சிக்கப்பட்டு கிடந்தாலும் யாரையும் கூப்பிட்டு எடுப்பிப்பேனே. அது பேசாத மிருகம் கதைக்க மாட்டேன். அது இன்னும் எடுக்க சொல்ல போதோ இல்லை. அப்போ நாங்கள் அதை கொண்டு போனால் அந்த பழியங்களுக்கும் பெரும். அது சில பேருக்கு விளங்காது. அது அவன் சித்தாச்சு ஆகட்டும் என்ன அப்படி சொல்கிறோன்னு இருக்கிறேன்னா இல்லையா? அப்போ அப்படி நான் செய்ய மாட்டேன். நான் கண்டால் கட்டாயம் யாரையும் கூப்பிட்டாத எடுப்பேன். ஏனென்றா நான் இறங்கி போக மாட்டேன். சைக்கிள் வாங்கி எவ்வளோ? அந்த கோண்டாவில் வாசியாளக்காரர் தங்கடா கணக்காக செய்தது. எவ்வளோ காலம் வரும்? இப்போ 3 வருஷம் முடிஞ்சு. வரைக்கும் எத்தனை மாற்றி இருக்கிறீங்க? அது 4-5 ஒன்று தான் முந்தைய அரசாங்கம் தந்தது. இப்போ இதுவும் அவை அந்த வெளிநாட்டில் நிற்கிறவே அவைக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்டவைக்கு செய்து விடுங்கோ ஒழுங்கோண்டு. சரி. இப்போ முந்தி ஒரு சைக்கிள்லாம் GS 15 தந்தவர். அது பழுதா போச்சு. ஆனால் சிலவெல்லாம் நான் தான் கொடுக்குறது. இப்போ டயர் மாற்றணும் பண்ணால் நான் தான். போல்ட்கள் உடைஞ்சி கம்பியால் உடைஞ்சால் மாற்றுறதெல்லாம் நான் என்ற சிலர். மற்றவரே எதிர்பார்க்குறேன். உங்களால் இப்போ நடக்க முடியாமல் இருந்தாலும் இப்போ கூட நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி செய்யணுமென்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு வளர்த்தது உங்கள் அப்பா அம்மா தானே? அவட இருக்க தோட்டத்துக்கு வர சொல்லிவிடும். அப்போ போனால் தண்ணி கட்டலாம், வெங்காயம் கட்டலாம், பொடி கட்டலாம், தக்காளி கட்டலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் நின்ற வேலை செய்ய மாட்டேன். இருந்த வெளியெல்லாம் செய்யலாம். தண்ணி கட்டுறது தவுண்டு தானே. இப்போ சில பேர் யோசிச்சிருப்பேன் அந்த நேரத்தில் இந்த படியனை அதுக்குள்ள முறைக்கின்னு பண்ணி யோசிச்சிருப்பேன். ஆனா இப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? அம்மா அப்பா அந்த நேரம் ஒரு முயற்சியாளனா உங்களை ஆக்கியதால தான் இன்றைக்கு நீங்க அதே துடி போட சொல்லாமலே நான் போவேன். ஏனென்றால் எங்கட தோட்டம் தானே, நானும் சேர்ந்து நானும் சாப்பிட்றேன் நவையோட தான். அப்போ நான் புரிம்பு காட்டக்கூடாது. நம்ம என்னென்று கேட்டால் 8 பேர். அப்போ எங்களுக்கு சாப்பிட வேணும், உடுப்புகளுக்கு வேணும், எல்லாத்துக்கும் வகைகளை என்னென்று சொல்லி நான் வேலை செய்யக்கூடிய இருக்கிறேன் தானே விசாரணை இல்லை. இப்போ இல்லை கையால் வேலை செய்யாத. எத்தனை வயதுக்கு பிறகு இதெல்லாம் இழந்தது? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிற இப்போ வயது கூடினா போல் கையிலே மேலே போகாது. முந்தி மரங்கள் ஏறி குளை கூடி விட்டு கால் கட்டக்கூடிய இடத்துக்கு தூக்கி தனியாக இந்த நேரிக்கதை தான் போல கிளம்பி நடக்கல. அது இருந்து தான் குளிக்கிறது கணத்திலே அள்ளுவேன் திலாவிலே. அப்போ அங்கே எங்கட ஊரில் கப்பி இல்லை, மோட்டார்களும் இல்லை. அதுக்கப்புறம் கையெழுத்தெல்லாம் போனது எவ்வளோ? அது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அதை சொல்லிச்சுன்னா சிரட்டை தேஞ்சு வச்சாம கொண்டு ஆஸ்பத்திரியில் கடைச்சல். நான் சொன்னேன் சிரட்டை தேஞ்சு வச்சான் ஆஸ்பத்திரியில் கொண்டு அவன் சிரட்டை வைக்கிறேன்ன்றோ கையை உயர்த்தாமலும் ஒன்றும் செய்யாமலும் செய்து விடுவான். இப்போ இந்த சைக்கிளை நான் சுத்துறேன். ஆனால் அது சுத்த இல்லாமல் வந்தா நான் அதை யோசிச்சு போட்டு என்ன நீங்கள் சொன்னாலும் நம்புகளோ என்ன தெரியா. பெரிய ஆஸ்பத்திரி எனக்கு எங்கே கிடக்குன்னு தெரியாது. நான் ஒரு நாளும் போயிடுறேன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடுறேன். உண்மையாக சொல்லுவேன். சின்ன பிள்ளையில வீட்டெல்லாம் பிறந்தது 8 பேர். ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் பிறக்க. ஆனால் இதெல்லாம் சொல்ல உதவல் கேட்டுக்கொண்டு நிற்கிறவே எல்லாருமே என்ன யோசிப்பேன்.
ஒரு கிடக்கு போல இதுக்குள்ளதான் நிப்பீங்களா? ஓ கூடுதலாக இந்த ஆக தூரம் போவேன். அங்கே கிருஷ்ணன் கோயிலுக்கு சந்தைக்கும் ஜலான்னு போவேன், அங்கால போவேன். சரி. உங்க போனால் அந்த தொலைநோயிலுக்கு திரும்புகிற ரோட் அதடையா மட்டும் போவேன். உங்க போனால் இதில் கொஞ்சம் தூரம் போக தோட்டங்கள் கிடக்கு. தோட்டங்கள் கரைகள் வெள்ளையும் மேய்க்கலாம், அங்கால மாடு ஆட குறைவு. அப்படி மேய்ச்சி போட்டு திருப்பி கொண்டு நம்ம பேருங்க மாடு கையை விட்டு கிடையாது. 4 நாள் எங்கே போகுதா? ஆனால் மாட்டுக்கும் விளங்குது போல என்ன? ஓ அது அதுக்கு தெரியும் தானே யார் என்ன மாதிரி என்னது, அதுக்கும் விளங்கும் தானே. இப்போ வெறிய மாடு வச்சிருந்து நான் கருப்பு இல்லை, இங்கே அந்த வீடு தெரியுது ஓடும், அந்த வீட்டுக்கு பின்னால் கட்டினது. அது இப்போ 6-7 வரைக்கும். அப்போ அது சும்மா நின்று கொஞ்சம் மிருகறிட்டு கண்ணினாக கண்டதாச்சு. பெரும் மாடு எனக்கு இந்த தோளுக்கு பார்க்க மேலே எப்படி அது துள்ளி விளையாட இவர் சொன்னார் என்னென்று கொண்டு போக போகிறேன். நான் சொன்னேன் நீ அவட்டு கொண்டாடினேன், தரை கணிக்கிற மாட்டே அவட்ட தான் கையில் நான் கொண்டு போகிறேன். ஏய் வா வீசாமல் என்று அவர் ரோட்டில் உணர்ந்து தந்தவர். என்னென்ன வாகனம் வந்தாலும் பெருண்டு போகணும் இதால் இறக்கி தந்தார். உதான வீடை வச்சு அப்போ அங்கே மெயின் ரோட்டால் இறக்கி கீழே தந்தார். அது நான் நில்லண்டு போட்டு நிற்க மாடு நின்று கேட்டேன் என்னப்பா செய்யுதுன்னு. அது நீ எல்லாம் பழக்கி வச்சிருக்கு. அப்போ அதில் துள்ளின மாடு வாழை கிளப்பி என்ன துள்ளினா சைக்கிளை புழுத்தி போட்டு போடும். அப்போ அவர் இப்படி இதுவரைக்கும் ஒற்று விபத்து கூட இந்த மாடுகளால் நடந்தது இல்லையா? இழுத்தது அப்படி உண்மையாக சொல்கிறீங்களா? மாடுகளுக்கு விளங்கி இருக்கேன் தாலிவா. இப்போ பாருங்க இது 4 நாள் பொழுது வடைக்கு வாங்கி வந்தேன்னா நான் அப்போ அதை விட்டால் 3 நாள் தான் என்ன 2 விட 3 நாள் பகல் கணக்கு நிற்கிது. அப்போ இங்கே கையை விட்டுருக்கு ஏன் பூவே இல்லை வேறு மாடன்றா எடுத்துக்கொண்டு அங்கே மேலாம் தானே இழுத்தா என்ன செய்வீங்க? கருன்னத்துக்கு வச்சுக்க இல்லை வண்டியில் அது அளவுக்கு இழுக்காது, அதுகளுக்கு தெரியும். நீங்க வெவ்வேறு இடத்துல இருந்தான்னு சொல்றீங்க தானே. இப்ப இங்க இருக்கிறதால ஒரு 4-5 பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஐயா மாடோ ஆடோ வச்சிருப்பாருன்ற ஒரு முழு பேருக்கும் தெரியும் தானே. அங்க இருக்கு அங்க தெரியும், ஒவ்வொரு இடத்தையும் பழக்கி போடுவீங்க. அப்படியே வாங்கி வளர்க்குறது, ஆடுகள் வளர்க்குற மாடு வளர்க்குறது. இது எப்படி எந்த விதத்துல உங்களோட தொடர்பு கொண்டு வேண்டும் வேணும்? இப்போ நான் மாடு மேய்க்கிறவங்க ரோட்டெல்லாம் போகிறவே தெரியும் தானே. அப்படித்தான் வாங்குறதா? அப்போ கண்ட உடனே நம்ம வந்து இந்த மாடு சரி பெரிய இல்லை என்றால் ஒரு கதைக்கு வேறு இங்கே நிற்கிறது தெரியுமோ வாங்கி தரீங்களோன்னு கேட்பினோம். சில பேர் புரோக்கர் காசும் தெரிவினோம். நானே எல்லாருடையும் வாங்க மாட்டேன். நல்லா எங்களோட கிட்டின சொந்தக்காரர் அப்படியான விட என்னட்டு புரோக்கர் காசு வாங்குறேன். எனக்கு ஒரு அந்த முறைக்காவது உதவி செய்வினா தானே. இப்போ தச்சலமே அதில் ஒரு கதைக்கு காற்று போட்டுது. அவர் காற்று போக தள்ளி கொண்டு போய் சைக்கிள் கிடைக்கு. சில பேர் காசு இந்த ஒட்டா கொடுப்பினோம், தங்கட காசை கொடுத்து அப்படியே ஒரு உதவி செய்கிறவைக்கு நாங்கள் காசு கேட்கக்கூடாது. நெல் அது போகாது. அங்களவும் 2 வரியத்துக்குள்ளேயே 2-3 லட்சத்துக்கு மேலே விற்கல. என்ன அப்போ இப்படிப்பட்டதுக்கு நான் அடித்தா அதுக்கு கோபம் வருமோ இல்லையோ? படி போடா என்ன படியேன். சரி ஐயா, உங்களுடைய முயற்சி உண்மையிலேயே பல பேரை ஊக்கப்படுத்தும்ன்றதுல எந்த விதம்? அது எல்லா ஜனமும் ஊக்கப்பட மாட்டேன். என்ன சொல்றது? அது பிறப்பிலேயே அதுகளுக்கு அந்த பழக்கம். நீங்கள் கேட்கிறவரை யாரையும் கேட்டாலும் அப்படி நினைப்பினோம். ஆனால் அது உண்மை. நீங்கள் 74 வயதாகியும் நல்ல ஆரோக்கியத்தோடையும் ஒரு முயற்சியாளனாகவும் தொடர்ச்சியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஆளுடைய தட்டி வாழணும் யோசிக்காத அதுண்ட காரணமாக இருக்கும். இப்போ தைக்கலமா இதில் ஒரு நகையாக போட்டுட்டார். இல்லாட்டி இதில் ஒரு போகிற ஆள் தனியாக போகுதென்றால் நகையாக இறக்குறவனும் இருக்கிறான். அப்படியா இருந்தால் நான் நல்லவர் இல்லாமல் அதுதானே. அந்த சமகாலத்தில் ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்கலாம். அதை கொண்டே வித்தவர்கள் செலவழிக்க நல்லா இருப்பேன். பேருந்து பிஜி எடுக்க வேண்டி வேண்டும். அது விளங்காது சில பேர். இப்போ இந்த வீதியால் ஐயா போகும்போது ஏதாவது ஒரு கட்டத்தில் ஐயா காத்து போடுதுண்டா 10 பேர் வேறு வேணும். 10 பேரும் உதவி செய்யற மனப்பான்மையிலே இருக்க மாட்டேன். ஆனா ஒரு 5 பேராவது உங்களுக்கு உதவ 5 பேரில் ஒருத்தனாவது வருவான். ஆண்டவன் விடுவான். அதான் நாங்கள் செய்த நல்லதுக்கு கட்டாயம் நல்லது. இப்படித்தான் ஐயா நாங்கள் இருக்கா திருவோணமலைக்கு போய் வந்த நாங்கள் மணலாறு ஊடாகத்தான் வந்த நாங்கள். அப்படி வரைக்க நாங்கள் புல்மோட்டையில் எரிபொருள் நிரப்ப பெட்ரோல் அடிக்கணும்னு யோசிச்சு அதில் பெட்ரோல் அடிக்க மறந்துட்டோம். வந்து இடையில நின்றுட்டு ஒரு இடமும் இல்லை. அப்போ என்னோட வந்த படப்பிடிப்பு தம்பி சொன்னார் இது சரி வர அது உருட்டி கொண்டு போக மாட்டேன். அப்போ நான் சொன்னேன் நான் இது வரைக்கும் யாருக்கும் தீமை செய்யலை, நிறைய பேருக்கு இப்படி எரிபொருள் இல்லாத நேரங்களில் உதவி செய்திருக்கிறேன். எனக்காக ஒருத்தனாவது வருவாங்கன்னா ஒரு 4-5 பேர் தொடர்ச்சியாக வரையினும் ஒரு ஆள் முச்சக்கர வண்டியில் வருது, முச்சக்கர வண்டியில் கூடுதல் எரிபொருள் வச்சிருப்பீனும் தெரிவினும் எல்லாம். ஆனால் அவர் தெரியல எனக்கு எரிபொருள் இருக்குன்னு தானே அதுக்குள்ள பெட்ரோல் வச்சிருப்பீனும் ஒரு போத்துக்குள்ள. ஏன்னா அது 5 லிட்டருக்கு அப்ப அவர் அதுக்குள்ள லிட்டர் இருந்தாலும் வச்சிருப்பார், 1/4 லிட்டர் தந்தாலும் கொஞ்சம். ஆனா அவர் தெரியல. அப்ப அந்த படப்பிடிப்பாளர் என்ன பார்த்து சிரிச்சு கொண்டிருக்காரு. அப்ப நான் சொன்னேன் கொஞ்சம் நான் நல்லதான் செய்திருக்கிறேன், நிறைய பேருக்கு இந்த இப்படியான சந்தர்ப்பத்துல உதவி இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆள் தேடி வருமானு சொல்ல
கொஞ்சத்தால வீதியால போன நல்லா வலிக்கிட்டு நல்லா ஒரு என்ன சொல்றோம் அந்த பெரிய இடுவேல போடன்னு சொல்லி அப்படியே நாங்கள் ஒரு தினம் எனக்கு உதவி செய்யல எடுப்பா போய் கொண்டிருக்கிறேன் ஒரு ஒரு மரத்துக்களை தான் நிக்கிறோம் ஒரு அண்ணா தூரத்துல இருந்து வர்றாரு அப்ப நான் சொன்னேன் இவர் எங்களுக்கு உதவி செய்வார் பாருறான்னு சொல்ல வந்தாரு ஏன் தம்பி நிக்கிறீங்க நாங்கெல்லாம் மறைச்சினாங்க ஐயான்னு சொல்ல ஏன் தம்பி நிக்கிறீங்கன்னு கேட்டார் கொஞ்சம் வந்து பைக்ல வந்து எங்களில் இருந்து இந்த படப்பிடிப்பாளர் தம்பியை ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்த எரிபொருள் விற்கிற இடத்துல போய் போத்துலுக்கு எரிபொருள் வேண்டி கொண்டு வந்து எங்களை போக விட்டுட்டு தான் அவர் போனவர் அது அதே மாதிரி நீங்க நல்லது செய்தா நல்லது நடக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படி நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான்னு தான் சொல்றேன் அதுதான் உங்களை சந்திச்சதுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு ஐயோ அங்கால வா அது போகாது நான் கயிறு விட மாட்டேன் நீங்கள் சரி நன்றி வணக்கம் சரி மக்களே இந்த காணொளி பார்த்த நீங்கள் இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் 74 வயது தாத்தாவினுடைய உத்வேகப்படுத்துகின்ற வார்த்தைகள் உங்களை எதிர்காலத்தில் இன்னும் முயற்சியாளராக மாற்றும் 60 வயது ஆகிவிட்டது என்னால் நடக்க முடியவில்லை என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வயது வந்தவர்கள் ஆனால் 20 வயதிலும் 25 வயதிலும் எங்களால் முடியாது என்ன முடியும் இது என்ன செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள் இந்த தாத்தாவினுடைய கருத்துக்களை பார்த்து கொஞ்சமாவது மாறி உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற பாருங்கள் என்றது இந்த காணொளியில பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்